அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். எனது சின்ன வயசில் நான் கம்யூனிசவாதியாகவும் முற்போக்கு எழுத்தாளராகவும் இருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு போகிற ஒரு ஆளை பார்த்தா எனக்கு கண்ணீர் வரும். அதுவே பெண்ணாக இருந்தால் கேட்கவே வேணாம், இன்னும் அதிகமாக கண்ணீர் வரும். ஆனால் ஒரு காலகட்டத்தில் சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கை வரலாறுகளெல்லாம் பார்க்கும்போது இதே மாதிரி இருந்த சுவாமி விவேகானந்தர் ஒரு கட்டத்தில் அவனுடைய கர்மாவை அவன் அனுபவிக்கிறான், இதில் நாம் அழுக வேண்டியது என்ன இருக்குது அப்படின்ற ஒரு தோணி அவருடைய புக்ஸுகளில் நம்மளால் உணர முடிஞ்சது. அந்த அடிப்படையில் பார்த்தா ஒரு பிராமணன் யாருக்காவது உதவுறதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை. அப்போ அவன் செய்கிறது சரியா தவறா? இறைவன் விதித்த விதியை மாற்றுவதற்காக முயற்சி செய்து மற்றவனுடைய கர்மாவை நாம் எடுத்துக்கிறதா அப்படின்னு விலகிறதா? அவன் கஷ்டப்படுறத வேடிக்கை பார்க்குறதா? இது எப்படி சாத்தியம்? இந்த சாத்தியம் நம்மளால் ஏற்க முடியுதா? அல்லது இப்படி ஒரு கருத்தை இந்த உலகத்தில் பரவ விட்டால், நிலவ விட்டால், யாராவது யாருக்காவது உதவுறதை தடுத்த ஒரு மிகப்பெரிய பாவம் நம்மை சேராதா? இப்படியெல்லாம் ஆய்வு செய்து பார்த்தேன். அப்போ தான் ஒரு தீர்வாக நம்ம ஒரு முடிவுக்கு வர முடிஞ்சது. கிழிஞ்ச சட்டையோடு திரிகிறவனுக்கு இன்னொரு நல்ல சட்டை எடுத்து கொடுக்கறது தீர்வு கிடையாது. பசியோடு இருக்கிறவனுக்கு சோறு போடுறது தீர்வு கிடையாது. அவனுடைய கர்மாவை களையிறது, அவனுடைய கர்மாவை அழிக்கிறது, அவனுடைய கர்மாவை ஒழிக்கிறது, அதுதான் நிரந்தர தீர்வாக இருக்க முடியும்னு தீர்மானம் பண்ணி தான் நம்ம முழுக்க நம்ம தவத்தால் சேர்க்கப்பட்ட சக்தியெல்லாம் கூட்டி தேவகோட்டையில் ஒரு அற்புதமான ஒரு இடத்தை நம்ம நிறுவி இருக்கிறோம். அங்கே வரக்கூடியவனுக்கு, அங்கே ஒரு நாள் இரவை கழிக்கக்கூடியவனுடைய கர்மா தீரும் என்பது 100% சத்தியம். இந்த சத்தியத்தை உங்களுக்கு சாராக பிழிந்து அந்த இடம் முழுவதும் தெளித்து வைத்திருக்கிறோம். பயன்படுத்தி பயனடைகிறேன்.